நீங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற பெண் குழந்தைக்கும் நிறைய சலுகைகள் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. முதல்ல நீங்க பெத்த பெண் குழந்தைக்கு உங்களுடைய நன்னடத்தை மூலமா நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க பாருங்கன்னா. உங்க மனைவி சங்கீதா மேடமாவது என் கணவருக்கு ஒரு நடிகை கூட தொடர்பு இருக்கு, அதை நான் தட்டி கேட்டதனால அவர் என்னை துன்புறுத்துறாரு, பொருளாதார ரீதியாகவும் எனக்கு பணம் எதுவும் கொடுக்காம என்ன துன்புறுத்துறாரு அப்படின்னு தான் டைவர்ஸ் நோட்டீஸ்ல குறிப்பிட்டிருக்காங்க. அந்த நடிகையோட பேரை உங்க மனைவி குறிப்பிடல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, அந்த நடிகை திரிஷாதாங்கிற மாதிரி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறீங்க. விஜயன்னா லவ் பண்ற வயசுல உங்களுக்கே 25 வயசுல பையன் இருக்கான். ஆனா நீங்க லவ் பண்ணிட்டு அலையறீங்க. உங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனா முன்னுதாரணமா நீங்க இருக்கணுமா வேண்டாமா? தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கு சலுகை, அனைத்து தங்கைகளுக்கு சலுகை, அனைத்து பெண் குழந்தைகளுக்கு சலுகை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருக்கீங்க. விஜயண்ணா, உங்க வீட்டுல இருக்கிற தாயும் ஒரு பெண் தான், உங்க மனைவியும் ஒரு பெண் தான், நீங்க பெற்றெடுத்த பெண் குழந்தையும் ஒரு பெண் தான். அவங்களுக்கெல்லாம் நீங்க உங்க நன்னடத்தை மூலமா முன் உதாரணமா வாழ்ந்து காட்டணுமா வேண்டாமா? ராணி வேலு நாச்சியார் படைன்னு ஒண்ணு அமைச்சு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறதா அறிவிச்சிருக்கீங்க. பெண்களுக்குன்னு தனி நீதிமன்றம் அமைச்சு அனைத்து பெண்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்க. விஜயண்ணா, உங்க மனைவி உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து உங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. பெண்களுக்குன்னு தனி நீதிமன்றம் அமைக்க போறதா சொல்றீங்களே, அங்க போய் சங்கீதா மேடத்தை முறையிட சொல்றீங்களா? சொல்லுங்கண்ணா. விஜயண்ணா, ஒரு குடும்பத்தோட நல்ல தலைவனாகவே நடந்து கொள்ள முடியாத உங்களால ஒரு நாட்டோட நல்ல தலைவனாக எப்படி நடந்துக்க போறீங்கன்னு எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குண்ணா. டிவிகே தொண்டர்கள் யாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு வரிஞ்சு கட்டிட்டு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட சண்டைக்கு வந்துடாதீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 25 வருஷமா நான் விஜய் ரசிகை தான். விஜயண்ணா தப்பு பண்ண கூடாதுங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.